வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. தோ கிஃப்ட் நிஃப்டி வந்து கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு, பட் இவென்ச்சுவலி ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது யூஎஸோட ஃப்ரைடே ஃபாலு ப்ளஸ் நேத்தோட ஃபால், இது ரெண்டுமே வந்து சேர்த்து கீழே வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது. நேற்று யூஎஸில் டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், இன் பர்டிகுலர் நாஸ்டாக் ஆகட்டும், நாஸ்டாக் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு. ஸ்மார்ட் ரிகவரி, ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆகும்போதும் நாஸ்டாக் வந்து நேற்று ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆச்சு, விச் இஸ் சம்திங் வெரி அதாவது அந்த ஃபாலுக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து இந்தியாவில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது எதிர்பார்த்தோம். ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆச்சு 23 பாயிண்ட்ஸில். நினச்சி பாருங்களேன், 300 பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, 23 பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ரிகவரி இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியாவில் எல்லாருமே வந்து அந்த நம்ம ட்ரம்ப் மேட்டர் இருக்குல்ல, நாளைக்கு நைட்டு ரைட், நம்மளுக்கு வந்து நாளான்னைக்கு தெரியும். நாளான்னைக்கு எக்ஸ்பைரி வேறு. ஸோ டெஃபினட்டாக அந்த மார்க்கெட், அந்த விஷயம் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பயம் தான் வந்து இன்றைக்கி ரிஃப்ளெக்ஷன். மெயினாக எங்கே அடி வாங்குச்சு, 2 செக்டார் ரைட், ரெண்டுமே வந்து ஹெவி வெயிட். ஒன்று வந்து பேங்கிங் செக்டார். இன்றைக்கி வந்து பேங்க்கில் வந்து ஹெவி வெயிட் யார், ஹெச்டிஎஃப்சி வந்து இன்றைக்கி பெருசாக கீழே விழுந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஐசிஐசிஐ பேங்க். இந்த ரெண்டுமே வந்து இன்றைக்கி கீழே விழுந்தது தான் வந்து மார்க்கெட்டை வந்து மெயினாக கீழே இழுத்தது. ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி இந்த 330 பாயிண்டில் வந்து ஹெச்டிஎஃப்சி க்ளோஸ் டு அபவுட் 99 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிஐசிஐ 2.1%. இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாப் 5 இருக்குல்ல ரைட், இந்த டாப் 5 வந்து க்ளோஸ் டு அபவுட் 300 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிறது 30 பாயிண்ட் தானே, மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு ப்ளஸ்ஸும் இருந்துச்சு. இப்போ இந்த சைடில் நீங்கள் வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 2 ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசி ஆகணும். அதில் ஒன்று வந்து கான்ட்ரவர்ஷியலான விஷயம் பேசலாம். ஏன் தெரியுமா, உங்களோட கேஷ், என்னோட கேஷ் எல்லாமே அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து ட்ரெண்ட். நம்ம டாட்டாவோட வெஸ்ட் சைடு ஒன்று இருக்குது, ஜூடியோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்குது. 1000 ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி 1000 ஷாப்ஸ்? நேற்று இன்றைக்கெலாம் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து ஃப்ரண்ட் பேஜ் தேங்க்யூ கஸ்டமர்ஸ்ன்றது. 1000 கடைன்றது சாதாரண விஷயம் இல்லை. சும்மா சாதாரணமாக நீங்கள் எடுங்களேன், ஜஸ்ட் கேஷுவலாக ரைட். ஒரு கடைக்கு 1 லட்ச ரூபா வியாபாரம்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம்லாம் கிடையாது, 1 லட்சம் நீங்கள் வியாபாரம் போட்டால் கூடயும் என்னாச்சு, ஒரு நாளைக்கு வந்து 10 கோடி ரூபா சேல்ஸ். ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா சேல்ஸ்ன்னு சொன்னால் 365 நாள், நான் 1 லட்சம் தான் நான் போடுறேன். ஸோ போட்டுங்களேன். ஸோ இதுதான் வந்து அவங்களோட எக்ஸ்பேன்ஷன். அவங்க வந்து ஹை எண்ட்லேயும் இருக்கிறாங்க, லோ எண்ட்லேயும் இருக்கிறாங்க. அண்ட் வால்யூம் சேல்ஸ் வந்து ஜூடியோவில் பண்ணுறது, தட் வாஸ் தி ட்ரெண்ட் செட்டப். இன்னொன்று என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ஊரில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. தலைவர் வந்து இவங்க வந்து வெளிநாட்டில் வந்து they are opening their branches. ஸோ இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து ஐடியா செல்லுலார் விஷயம் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த 5G இது எடுத்தாங்களே ஸ்பெக்ட்ரம், அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஐடியா செல்லுலார் வந்து க்ளோஸ் டு அபவுட் 37,000 crores கொடுக்கணும். 37,000 கோடி, 36,950 crores வந்து கொடுக்கணும். அதுக்கு லைசன்சிங் ஃபீ. இந்த லைசன்சிங் ஃபீ என்னால் கொடுக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து வட்டியும் வந்து என்னால் கட்ட முடியல. ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை வந்து ஷேர்ஸாக மாற்றிங்க. இது வந்து சாதாரணமாக பண்ணுற விஷயம். ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து ஏன் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வராங்க? இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். அந்த பிஸ்னஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா பணம் தேவைப்படுது. நான் 10 கோடி ரூபா நான் பணம் வாங்குறேன்னு சொன்னால், வருஷத்துக்கு 10%ன்னு சொன்னால் எனக்கு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா நான் வந்து வட்டி கட்டி ஆகணும். ஆவரேஜாக அபவுட் 8.5 lakh rupees per month வந்து நான் வட்டி கட்டி ஆகணும். எனக்கு வட்டி கட்டுறதுக்கு வழி கிடையாது. அப்போ பிஸ்னஸில் வந்து ஈக்விட்டியாக நம்ம வரோம். அதனால தான் மார்க்கெட்டில் வரோம். என் ஐடியாவை நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போதும் பப்ளிக் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா உங்களோட ரிஸ்க் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிடுது. ஸோ எல்லாருக்கும் வந்து பெருசாக ரிஸ்க் இருக்காது. லாபம் வந்தாலும் என் கம்பெனியில் வர லாபம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதான் ஈக்விட்டி மார்க்கெட்டு. ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் வந்து தயவு செஞ்சு இதை ஷேர்ஸாக மாற்றிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து டப்புன்னு ஒத்துக்கிச்சு ரைட். அண்ட் ஒத்துக்கு தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் ஐடியா செல்லுலாரை காப்பாற்றி ஆகணும். இட்ஸ் நாட் பிகாஸ்
பெரிய கார்ப்பரேட்டுன்னு. இன்னைக்கு டேட்டில் சப்போஸ் ஐடியா செல்லுலார் கம்முந்திருச்சுன்னு சொன்னால் மோனோபுலி ஆகிடும். மோனோபுலியில் டியோபுலி, ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஒன்று ஜியோ, இன்னொன்று வந்து ஏர்டெல். ஸோ காம்படிஷனை வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தேர்ட் ஆள் இருக்கணுன்றதுக்கோசரம் ஐடியாவை வந்து 2-3 தரையாக வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து எனக்கு புரியாத விஷயம், இந்த 37,000 crores 37,000 கோடி, ஒரு 50 கோடியை விட்டுருங்களேன், 37ன்னு நான் சொல்கிறேன், 37,000 கோடி ஷேர்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 48% ஷேர்ஸாக வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ போக பார்த்தா மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரை வந்து கவர்மெண்ட் ஆகிடுவாங்கன்றது தோணுது. அது இருக்கட்டும், சப்ஜெக்ட் அது கிடையாது. இவங்க வந்து 10 ரூபா ஷேருன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணாங்க. மார்க்கெட்டில் போனால் 6 ரூபா 65 பைசாவுக்கு நேற்று கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து 19% மேலே இருக்குது. க்ளோஸ் ஆகும்போதும் ஐ திங்க் 19.6% அப் ஆகிருக்கு. பிகாஸ் கவர்மெண்ட் இது கன்வெர்ட் ஆகிடுச்சு, வட்டி குறைஞ்சிடுதுல, வருஷத்துக்கான வட்டி குறைஞ்சிடுதுல. பட் 10 ரூபாக்கு நீங்களே எடுத்து பாருங்களேன், மார்க்கெட்டில் 6 ரூபா கிடைக்குது, நீங்கள் போய் 10 ரூபா கொடுத்து வாங்குவீங்களா? அதுவும் எவ்வளோ ஷேர்ஸு? 3,700 ஷேர்ஸை வந்து நீங்கள் போய் மார்க்கெட்டில் கொடுத்து வாங்குவீங்களா? கவர்மெண்ட் வாங்கியிருக்குங்க. யாரோட காசு? உங்களோட கேஷ், என்னோட கேஷு. டேக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த டேக்ஸ் பணம் தான் அது இது போயிருக்கு. கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நினச்சி பாருங்கள், இதே இது வந்து கவர்மெண்ட் வந்து மேபி ரிலையன்ஸ்க்கோ இல்லை அதானிக்கோ பண்ணியிருந்தா இந்நேரம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். எனிவே பிர்லாவுக்கு வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமாக இது மாதிரி சமயத்தில் வந்து பெயில் அவுட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் கீழே உழுவும் போதும் கவர்மெண்ட் வந்து பெயில் அவுட் பண்ணிச்சு. அது வந்து கான்ட்ரவர்ஷியலாக மாறிச்சு, அது வேறு விஷயம். அந்த கம்பெனியோட லோகோ இருக்குல்ல, அந்த கிங்ஃபிஷர், அந்த ட்ரேட்மார்க்குக்கு மட்டும் 750 கோடி ரூபா அதை அடமானமாக வச்சு கொடுத்தாங்க. ஒரு கம்பெனி திவால் ஆகுதுன்னு சொன்னால் ட்ரேட்மார்க் எதுக்கு? ஸோ அந்த ட்ரேட்மார்க்குக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து மன்மோகன் சிங் வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி பேங்க்குக்கு வந்து தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணி கொடுங்க, ஐடிபிஐ பேங்க் தான் நினைக்கிறேன், அவங்க தான் வந்து இந்த 750 கோடி ரூபா கொடுத்தாங்க. பட் அதை வந்து கான்ட்ரவர்ஷியலாக போச்சு. சாதாரணமாக கவர்மெண்ட்ஸ் வந்து இது மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபார் இண்டஸ்ட்ரி டு சர்வை. எனிவே இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக ஹைலைட் பண்ணணுன்னு நான் விருப்பப்பட்டேன். Otherwise, it is always good that government is coming into this kind of activities. இன்றைக்கி அசோக் லைலண்ட் இவ்வளோ தூரம் கீழே விழுந்தோம், ஐடியா வந்து ஒரு 20% பக்கமாக வந்திருக்கு, ட்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல மேலே வந்திருக்கு, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. பட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டேட்டா வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நிறைய ஸ்டாக்ஸு இன்றைக்கி வந்து மேலே போனால் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து மோர் ஆஃப் எ ட்ராப்பாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி ஐடிஎஃப்சி எடுத்து பாருங்களேன், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு வந்து 4.1% போயிருக்கு. டெக்னிக்கலி இட் இஸ் மோர் ஆஃப் எ டேஞ்சர் ஜோன். சரி, இதெல்லாம் விடுங்க, இன்றைக்கி இதெல்லாம் நம்ம வந்து சார்ட் பற்றியெல்லாம் பேசுகிறதுல வந்து ஒன்றுமே கிடையாது. சுனாமி வருது நாளைக்கு. ஸோ சுனாமியில் என்ன நடக்கும்? ட்ரம்ப் வந்து ஏற்கனவே நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. பெரிய ஹார்ஷான டேரிஃப்ஸ் இருக்காது, நான் பண்ண போகிறேன்றது ஒரு சைடு டிக்ளேர் பண்ணுறாரு. இன்னொன்று சைடு வந்து அவர் சொல்கிறது இல்லை, நாங்கள் வந்து நெகோஷியேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குன்றது ஒரு சைடு சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து டப்புன்னு வந்து டேரிஃப்ஸ் போடுவார் எல்லா நாடுக்கும், அண்ட் இந்தந்த நாடுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு மேபி ஒரு நாள் கழித்து அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்தியா விக்ஸ் மார்க்கெட்டில் டென்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல. இந்தியா விக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 9% அப்பாக இருக்குது, 8.98% வந்து அப்பாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்தியா விக்ஸ் வந்து அப்பாக இருக்குது. கவனிக்க வேண்டியது வந்து ஃப்ரைடே அண்ட் நேற்று 2 நாள் வந்து கோல்டு வந்து தார்மாராக வந்து ஏறி இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ளோஸ் டு அபவுட் 6-7% வந்து அப்பாக இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் 9,410 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட சென்னையில் ரேட்டு 9,400 வந்துருச்சுல்ல, விளாட்டாக இருக்குது. 85,000 சொல்கிறேன். ருப்பியை பொறுத்த வரைக்கும் 85 rupees 60 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எந்த அளவுக்கு கோல்டு ஏறிச்சோ அந்த அளவுக்கு சில்வர் ஏறல. 1,03,500 3,400 அந்த ரேஞ்சில் வந்து 999 குவாலிட்டி சில்வர் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ருப்பி ஸ்டேபிளாக இருக்குது, சில்வர் ஸ்டேபிளாக இருக்குது,
பட் கோல்டு வந்து தார்மாராக ஏறி இருக்கு. இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து சில்வரை செல் பண்ணியிருக்கிறாங்களா, இப்போ நான் வந்து சில்வரை ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். மார்க்கெட்டில் வந்து சில பேர் வந்து ஃபிசிக்கல் சில்வரை வந்து லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ஏன்ட்ட வந்து நான் ஷார்ட் பண்ணலை, என்கிட்ட பொருள் கிடையாது, நான் ஷார்ட் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து ஏன்ட்ட வந்து ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணாத ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தால் நான் அந்த சில்வர் டெலிவர் பண்ணி ஆகணும். ஆனால் மார்க்கெட்டில் ஃபிசிக்கல் சில்வர் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 6 to 8 monthsக்கான கான்ட்ராக்டில் எவ்வளோ கான்ட்ராக்ட் ஷார்ட்டில் இருக்கோ அந்த ஷார்ட் அமௌண்ட்டுக்கான கான்ட்ராக்டான ஃபிசிக்கல் சில்வர் கிடையாது. இப்போ 1,00,000 கிலோ சும்மா வச்சுங்களேன், 1000 கிலோ சில்வர் வந்து விற்றுருக்குறேன். ஆனால் மார்க்கெட்டில் வந்து வெறும் 600 கிலோ சில்வர் தான் அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்த 400 கிலோ ஷார்ட்டேஜ் ஆகும்ல. அப்போ இதுக்கு அர்த்தம் வந்து என்னான்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ஒரு சடன் ஸ்பைக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷார்ட் ஸ்குவீஸ்ன்னுவாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எனிவேர் பிட்வீன் நெக்ஸ்ட் 6 months to 1 year வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எத்தனை பேர் வந்து என்னோட ஜோஹோ மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்றது தெரியாது. என்னோட ட்ரைனிங் குரூப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்திட்டையுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அபவுட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 monthsக்கு முன்னாடி நம்ம பேசினது. சில்வர் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் $32 இருந்தப்போ நான் வந்து சொன்னேன் அடுத்த 2 yearsல வந்து $64 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 அன்னைக்கு டேட்டில் வந்து ருப்பி வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 82-83 லெவலில் இருந்துச்சு. ஸோ நினச்சி பாருங்கள், சில்வர் 34 இப்போ கரண்ட்லி 35 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. $64 போகும் போதும் ருப்பி வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 90 rupees இருக்கும் போதும் சில்வர் எங்கே இருக்கும்? இன்றைக்கி இப்படி எடுத்துங்க, 85 rupees 60 paisa ருப்பி இருக்குது ஒரு டாலருக்கு. இது டாலர், அதாவது சில்வர் வந்து டாலர் டேர்ம்ஸில் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 33.95. இது வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், ஓடிஜின்னுவாங்க, ஓவர் தி கவுண்டர் ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இது வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 34.72 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓடிசி வந்து ஓவர் தி கவுண்டர்னுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது. இது வந்து 64 போகும்போதும் இது வந்து 85 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு போகும்போதும் ஒரு 90 ரூபாய்க்கு போகும்போதும் சில்வர் எவ்வளோ இருக்குன்றது கேல்குலேட் பண்ணிங்க. ப்ராபப்ளி இது வந்து 1.5 to 2 years பீரியடுக்கு உள்ளே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. ட்ரம்ப் வந்து என்ன சொல்ல போகிறாருன்றது 3ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட்டில் தெரியும். 1 மார்க்கெட்டில் வந்து பெருசாக டென்ஷன் ஆகலை. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கி இருக்கிற வழிய இன்றைக்கு உளுந்த பர்சன்டேஜுக்கும் வால்யூமுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது உளுந்தது வந்து இவ்வளோ பெருசு உளுந்ததுக்கு வால்யூம் வந்து பெருசாக இருந்திருக்கணும், வால்யூம் வந்து பெருசாக இல்லை. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங். நான் வந்து ரிஸ்க் இல்லாத வெளியில் வந்து நிற்கிறேன் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கேட்டகரி அப்படி தான் நிற்கிறாங்க. ஒரு 10-15-20% கற்றுக்குட்டிங்களாக இருப்பாங்களா, அவங்க தான் வந்து ஹியூஜ் ஷார்ட் பொசிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 3rd இன்னைக்கு சர்ப்ரைஸ் இருந்துச்சுனால் ட்ராப் ஆகிடாதீங்க. டெஃபினட்டாக ஒரு சுனாமி வருதுன்னு சொன்னால் அந்த சுனாமியில் வந்து மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. வாரத்தில் நின்றுட்டு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறமா உள்ளே போகிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.